வணக்கம் நண்பா நண்பீஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராணி சாப்டர் 2 டோர் எஸ்கேப் தான் பார்க்க போகிறோம். ஆமாம் கைஸ், நம்ம வந்து என் கிராணி 1 பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, என் கிராணி 1 வந்து எனக்கு இன்ஸ்டால் ஆக மாட்டேங்குது. என்ன ப்ராப்ளம் தெரில. நான் அப்புறமேட்டு கிராணி 1 கூட போடுறேன். இப்போ நம்ம கிராணி 2ல் வந்து டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமேட்டு கிராணி 1 பார்க்கறது தான் பார்க்கலாம். நம்ம வந்து ஃபுல் கிராணி சிட்டிஸுமே போட போகிறோம். கிராணி 4 இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது வந்து டவுன்லோட் பண்ணுறது கொஞ்சம் கூகுளில் தான் போகணும். ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணுவோம். கிராணி சீரிஸ் நம்ம ப்ளேலிஸ்ட்டில் போடுவோம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஒரு லிவர் பிடிச்சி இழுத்தா சவுண்டு வரும். அந்த லிவர் பிடிச்சி இழுத்து நம்ம வந்து இப்போ கிராணியும் கிராண்ட்பாவையும் கீழே வர வச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம 2 பேருமே வச்சு தான் விளையாட போகிறோம் கைஸ். ஒருத்தர்லாம் இல்லை, 2 பேருமே வச்சு விளையாட போகிறோம். ஓகே, இங்கேயே வெயிட் பண்ணுவானுங்க, வருவானுங்க. கிராண்ட்பா போகிறான். என்ன பண்ணுறான் அவன் அங்கே? இங்கே ஏதோ சத்தம் கேட்டதா? கிராண்ட்பா என்னாச்சு? 2 பேரும் போட்டாங்க. நம்ம இங்கேருந்து எதாவது பொருள் இருக்கான்னு தேடுவோம். இதுக்குள்ளே எதுவும் இல்லை, இதுக்குள்ளே எதுவும் இல்லை. என்னடா ஒன்றுமே இல்லை. ஓகே, இங்கே மேலே போயிட்டு இங்கே கிச்சனில் எதாவது இருக்கான்னு பார்ப்போம். இதுக்குள்ளே வென்ச் இருக்குன்னு நினைக்கிறேன். ஷார்ட் கன்னா? ஓகே, புல்லட்டும் இருக்குது. கிராணி கிராண்ட்பா எங்கெல்லாம் இருக்கீங்க? என்ன கிராணி ரொம்ப நேரமாக காணோம்? இதோ கிராணி வந்துருச்சு. பேராண்டி அடுத்து கிராண்ட்பா வரான். என்னடா காதையே கேட்காம வரேன். கிராணி உனக்கு என்னாச்சு? உன்னை காப்பாற்றுவேன் கிராணி, உனக்கு கொல்ல போகிறேன் நான். அவ்வளோதான், சொல்லி முடிஞ்சு. கிராண்ட்பா சொல்லி முடிஞ்சு, கிராணி சொல்லி முடிஞ்சு. இப்போ அந்த செக்யூரிட்டி கீ எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ நம்ம கன் இங்கே போட்டு செக்யூரிட்டி கீ எடுத்துகிட்டு போயிட்டு செக்யூரிட்டி அவன் ரூம் இருக்கும், கிராண்ட்பா பக்கத்தில் ஒரு ரூம் இருக்கும். இதோ இந்த ரூம் தான். இந்த ரூமை திறந்து உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, இதுக்குள்ளே என்ன இருக்குது? இதுக்குள்ளே அது போட் கீயா? ஓகே ஓகே, அது போட் கீ கைஸ். இங்கே ஒன்றும் இல்லை, இங்கே ஒன்றும் இல்லை. இங்கே பிக்சர் பீஸ் இருக்குது, அது அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். ஓகே, இதுக்குள்ளே என்ன இருக்குது? கிளாஸ் ஃபியூஸ். என்னடா அது போட் எஸ்கேப் தேவை, கிளாஸ் ஃபியூஸ் எதுக்கு யூஸ் ஆகும் யாருக்கு தெரியும்? ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்கு யூஸ் ஆகும் கைஸ். ஓகே, இதுக்குள்ளே இருக்கான்னு பார்ப்போம். பொந்துக்குள்ளெல்லாம் பொருள் இருக்கான்னு பார்ப்போம். இங்கே என்னமோ இருக்குது. என்னது இது? என்னடா இது? எது இங்கே பார்த்த மாதிரி இருக்கேன். ஹேண்டில், டோர் ஹேண்டில்ரா இது. சரி, இதெல்லாம் நம்ம கை கிடைக்குது. மெயினான பொருள் கிடைக்க மாட்டேது. பேட்லாக்கி அது மாதிரி எதாவது இருந்தால் பரவாயில்ல. இது டோர் ஹேண்டில். இது முக்கியமான பொருளாச்சே. டோர் ஹேண்டில் தான் இது டோர் எஸ்கேப்புக்கு தேவையே. அதை போய் செய்யின்ற பாருங்க. நான் வேறு இது எஸ்கேப் பண்ணுற மாதிரி நினச்சினுக்கிறேன் கைஸ். ஓகே, இப்போ நம்ம டோர் எஸ்கேப் பண்ணுறோம் மைண்டில் வச்சுப்போம். ஓகே, இப்போ நம்ம வந்து இதை அழுத்தி விட்டு கிராண்ட்பா கிராணியும் கீழே வர வச்சிடலாம். ஃபஸ்ட்டு இங்கே வெயிட் பண்ணுவோம். என்னடா ஐயோ ஸ்டக் ஆயிடுச்சா? எல்லாம் ஸ்டக் ஆயிடுச்சு. ஓகே ஓகே, இப்போ உள்ளே போயிட்டு மறுபடியும் சவுண்டு போட்டு வந்துடுவோம். வராங்களா? வரட்டும். இன்றைக்கி ஷூட்டில் எல்லாம் சாக போகிறாங்க. ஷூட் பண்ணுறதுக்காக தான் கைஸ் நம்ம வந்து இவனை கூப்பிட்டுருக்கோம். கிராணி வந்துடுச்சு. பலியாடு கிராணி தான். ஐயா கப்பத்துக்கு. ஓகே, இதில் நம்ம 2 பேருமே வந்து ஷூட்டை பொசுக்கியாச்சு. இன்னும் 1 நிமிஷத்துக்கு கிராண்ட்பா வர மாதிரி தான். கிராணியும் 1 நிமிஷத்துக்கு வராது. ஓகே, சவுண்டு கொண்டு வச்சுப்போம். ஒன்றுமே கேட்க மாட்டேங்குது என்ன இருக்குன்ட்டு. ஓகே, இப்போ இதுக்குள்ளே எதாவது இருக்கா? க்ரௌபாரா இது? சரி, கிராண்ட்பா கையில் இதே மாதிரி தான் இருக்கும். க்ரௌபார் மாதிரி தான் ஒன்று இருக்கும். ஓகே, நம்ம இப்போ வந்து இந்த கப்பலுக்குள்ள தான் ஒன்றுமே இல்லை. இங்கே பார்த்து என்ன பிரயோஜனம்? ஓகே, க்ரௌபார் எடுத்து இந்த பகல் சரி வுட்டு என்னடா சொல்லுவாங்க அதை? பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டார். பலகையை கட் பண்ணிவிடுவோம் கைஸ். நான் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். இதை சொல்கிறதுக்கு 1 மணி நேரமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இப்போ நம்ம வந்து மேலே போய் விரஞ்சி எடுத்துக்கிறோம். விரஞ்சி எடுத்து இங்கே மேலே ஒரு ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோக்கு பின்னாடி இருக்க அந்த சுவிட்சை கட் பண்ணி விட்ருவோம். ஓகே, அந்த சுவிட்சை கட் பண்ணியாச்சு. இங்கே என்ன சிக்கன் பீஸ் இருக்குது. இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதுக்குள்ளேயும் ஒன்றும் இல்லை. இதுலேயும் ஒன்றும் இல்லை. அங்கே என்னமோ இருந்துச்சு, அது புக்குன்னு நினைக்கிறேன். ஓகே இருங்க, இங்கே தான் இருக்கான்னு பார்ப்போம். இங்கே எதுவும் இல்லை. ஓகே, போயிடுவோம். நம்ம கீழே போய் பார்ப்போம்மா. கீழே எதாவது இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, கீழே யாரோ வரா மாதிரி இருக்கே, பயமாக இருக்கே. எனக்கு வேறு இந்த கேம்னாலே பயம். கேம்னால் வந்து கேம்னாலே பயம், அதனால் பயமாக இருக்குது. ஓகே, இப்போ கிராண்ட்பா வரட்டும். அவனுக்கு சுட்டு தள்ளிடுவோம். கிராண்ட்பா ஏமாந்துக்கினே இருக்காங்கடா. சரி, நம்ம இத்தனை வாட்டி கூப்பிட்டு சுட்டுறோம், கூப்பிட்டு ஏமாத்துறோம். அது கூட தெரியாமல் மறுபடியும் வராங்க. கிராண்டி தான் பலியாடு. பாட்டை பார்த்தியா? சாகும் போது கூட பாட்டா? எங்கே கிராண்ட்பா காது கேட்கலையோ? கிராண்ட்பா எங்கெல்லாம் இருக்க? சீக்கிரம் வாழ. பேராண்டி எங்கே இருக்க? ஒன்று சமைச்சு சாப்பிட்ணும். தோதா இருக்கியா பேராண்டி? தனிமையில் இனிமை காண முடியுமா? நீ தனிமையாக இனிமையை காணிட்டு நீ கனவு காணு. நான் க்ரௌபார் எடுத்துன்னு மேலே போகிறேன். பை கைஸ். இப்போ நம்ம வந்து பை கைஸ்ன்ற பாய் கிராண்ட்பா பை வரட்டா.
ஓகே, இப்போ நம்ம மேலே போயிடலாம். க்ரௌபர் எடுத்துக்கிட்டு மேலே போவோம். என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம என்ன பண்ண போகிறோன்ட்டு முடிஞ்சால் கெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம நேராக போய் இந்த டோரை திறந்து மேலே இருக்க பாக்ஸ் ஓப்பன் கேஸ். எனக்கு ஆத்திரம் வருதுடா. ஹெலிகாப்டர் எஸ்கேப்பு தேவையான எல்லாமே வருதுடா. இங்கே ஓகே ரெஞ்ச் இருக்குது. இந்த ரெஞ்ச் எடுத்துகிட்டு போய் அந்த குட்டி சத்தம் ஒருத்தர் இருப்பானே, உனக்கு தெரியுமா? குட்டி சத்தம் ஒருத்தர் இருப்பானே, ஸ்லெண்ட்ரினா பையன். அந்த ரூமுக்கு போயிட்டு அங்கே ஏதாவது இருக்கான்னு பார்ப்பான். அந்த அவன் சைடில் ஏதாவது இருக்கான்னு பார்ப்பான். பேட்லாக் கீ நம்மளுக்கு கிடச்சிச்சா இல்லையானே தெரில. நான் பாட்டு கேம் விளையாண்டுக்கிறேன். கிடைக்கல நம்மளுக்கு பேட்லாக் கீ கிடைக்கல. நம்ம மேபி அந்த இடத்துக்கு போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இங்கே தண்ணியிலேருந்து ஒரு crocodile மாதிரி ஏதோ ஒரு வரும். தண்ணியை எடுத்தால் தான் நம்மளுக்கு அந்த crocodile மாதிரி இருக்கிறது போவோம். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இதை ஹேண்டில் சரி பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம மேலே போவோம். மேலே பொறுமையாக போகணும். ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது. கிராண்ட்பா இங்கே இருக்கீங்களா? இல்லை, இப்போதைக்கு இங்கே இல்லை. இப்போ நம்ம உள்ளே போவோம். அங்கேயும் அந்த குட்டி சத்தம் வரானே. ஐயோ காப்பாதுங்களே. இப்போ போய் நம்ம அந்த கன்று இருந்துச்சுல்ல, ஸ்டன் கன்று, அதை எடுத்துன்னு வந்து இவனை சுட்டுடலாமா? அந்த மாதிரி பண்ணலாமா? அதான் ஒரே வழி. வேறு வழி என்ன இருக்குது? ஷார்ட் கன்னும் இல்லை, வெப்பன் கீயும் நம்ம பார்க்கல. ஓகே, இப்போ நம்ம ஸ்டன் கன் ஒரே வழி தான். ஐயோ கிராணி வருது. கிராணி பார்த்துருச்சா? நல்ல வேலை பார்க்கல. கிராணி வர சவுண்டு கேட்டுச்சு. இது ஓதோ நிற்கிறேன். அது பாட்டு கண்ணு தெரியாமல் போகுது. கண்ணுக்கு தெரியாத கிளவி. ஒருத்தனுக்கு காது கேட்கல, இன்னொரு கிளவிக்கு கண்ணு தெரில. ஸோப்பா நல்ல குடும்பம்டா இது. ஓகே, ஸ்டன் கன் தான் இருக்குது. ஸ்டன் கன்னில் புல்லட் இருக்குல்ல? ஓகே இருக்குது. ஓகே, இப்போ நம்ம சவுண்டு போட்டு கிராண்ட்பாவை கீழே வர வச்சிடலாம். ஃபஸ்ட்டு இங்கே இவனுங்களை ஷூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேலே போயிடலாம். ஏன்னா இவனுங்க கொஞ்சம் இங்கேயே இருப்பானுங்களே. ஃபஸ்ட்டு கிராண்ட்பா அவ்வளோதான், போச்சு, சோழி முடிஞ்சிச்சு. அடுத்து கிராணி வா 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 அவ்வளோதான் சோழி. அது கிராணியோட சோழியும் முடிஞ்சிச்சு. 2 பேரையும் சுட்டு தள்ளியாச்சு. இப்போ நம்ம எங்கே போயிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அவனை சுடுறதுக்கு பதிலாக சிக்கன் பீஸ் எடுத்துன்னு போய் அவங்ககிட்ட கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள், மேலே ஒரு சிக்கன் பீஸ் பார்த்தோம் இல்லையா, லெக் பீஸு, அதை எடுத்துன்னு போயிட்டு அந்த குட்டி சாத்தனுக்கு கொடுத்துட்டோன்னா அவன் சாப்பிட்டு நிற்பான். நம்மளை கண்டுக்க மாட்டான். நம்ம சுடுறதை விட அவனை சாப்பிட்றதே அவனை சாப்பிட வைக்கிறதே பெட்டரு. இப்போ வாய் வேறு குளருது. ஓகே, இப்போ நம்ம இந்த சைடுக்கு போயிட்டு இவனுக்கு டோர்க்காம பாருங்க. ஐயோ கடிக்கிறானே. கடிக்க மாட்டான். என்ன பண்ணுறான் இவன்? நம்ம பின்னாடி கடிப்பானே. சிக்கன் பீஸ் இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஏதோ பண்ணுற போகிறோன்ட்டு இப்போ எதுவுமே பண்ண மாட்டான் போல். கைஸ், இவனுங்க நம்மளை ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ண வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க போல் கைஸ். அங்கே ஹெலிகாப்டர் கீ இருக்குது, இங்கே 3 பிக்சர் பீஸ் இருக்குது, அங்கே கிளாஸ் பீஸ் இருக்குது. ஸோப்பா இதுக்குள்ளேயாவது நல்ல பொருளாக ஏதாவது இருக்கணும். இது ஒன்றுமே இல்லை. என்னடா மொத்த வீடியோ அலசி பார்த்துட்டா எதுவுமே இல்லையாடா? என்ன கிராண்ட்பா வர சவுண்டு இருக்குது. எதுக்கு இங்கே ஒழிஞ்சுப்போம்? பயமாக வேறு இருக்குதுடா. இவனுங்க பண்ணுறடா இவனுங்க வேறு நம்மளை பயமுறுத்தினே இருக்காங்க. ஓகே, நம்ம மேலே போய் பார்ப்போமா? பேசாமல் மேலே போய் பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு. மேலே ஏறி குத்துட்டு மேலே ஏறி அப்படியே மேலே போவோம். ஓகே, இங்கே போட்டுட்டு இது கதவை திறந்து பார்ப்போம். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, ஹேண்ட் வீல் இருக்குது. ஹேண்ட் வீல் தேவைப்படும் நம்ம டோர் எஸ்கேப்புக்கு. திறந்துட்டு இப்போ நம்ம கீழே போயிட்டு அந்த ஹேண்ட் வீல் ஃபிக்ஸ் பண்ணணும். கீழே போகணும். ஐயோ, கீழே இருந்தால் நம்ம கீழே தான் பயமாக இருக்குது கைஸ். நம்மளை கிராண்ட்பா எப்போ பார்த்தாலும் கீழே தான் சுற்றினுங்கிறான். கிராணி மேலே சுற்றுது, கிராண்ட்பா கீழே சுற்றுறான். இப்போ பாருங்கள், சொன்ன மாதிரி நமக்கு கீழேருந்து வரான் பாருங்கள். ஐயோ கன்று வேறு இல்லையா? நம்ம என்ன பண்ணுறது? ஓடுறான் சஞ்சனை. பேராண்டி என்கிட்ட அடி வாங்கிக்கோ. உனக்காக நான் பிரியாணிலாம் பண்ணி வச்சுருக்கேன். என்கிட்ட அடி வாங்கிக்கோ, சொல்கிறத கேளு. என்கிட்ட அடி வாங்கிங்க பிரியாணி. டேய், என்னை சாவிச்சிட்டிங்கன்னா நான் அப்புறம் பிரியாணி தேவைப்படுது. பேராண்டி எங்கே போனேன்? சீக்கிரம் என்கிட்ட வா தோடு, என்ன தோடு. தொலை தானே செய்யணும். இப்போ தொடுறேன் கிராண்ட்பா. எங்கேருந்து பேராண்டி சொல்கிற? வா தோடு, என்னத்தோடு. அடி. ஐயோ பேராண்டி எங்கே ஓடுறா? நெல்லு பேராண்டியா. ஓகே, கிராணி கதையை முடிச்சாச்சு. இப்போ கிராண்ட்பா வர பின்னாடி வருவானே, அவனே போட்டு தரலாம். வா தோடு, தொட்டு பாரு முனியே, வந்திருக்கேன் தனியே. டேய், என்னடா பாட்டு போடுற? தொட்டு பாரு முனியா, தொட்டுடானே. தொட்டு பாரு முனியே, என்னடா பாட்டு போடுற? உன் வாய்ஸை வச்சு என்னடா கன்றாவியாக பாட்டு போடுறேன். எங்கடா புல்லட்டை காணோம்? ஐயோ தள்ளுங்களா, புல்லட்டை காணோம். ஓகே, நம்ம வந்த வேலையை பார்ப்போம். ஹேண்ட் வீல் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரொட்டேட் பண்ணி விட்ருவோம். ஓகே, புல்லட் கன்று இங்கே இருக்குது. ஓகே, புல்லட் உள்ளே போயிடுச்சு போல். ஓகே, நம்ம இப்போ மேலே போவோம். மேலே போய் ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அதை பண்ணிவிடுவோம். இன்னும் யாரும் லைக் பண்ணாமல் பார்த்திருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம 87 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கோம். இன்னும் ஒரு 13 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் 100 சப்ஸ்கிரைபர் போவேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ஓகே, இப்போ நம்ம மேலே
இப்போ அங்கே ஒரு இது இருக்குல்ல, அதை சுட்டு இந்த கதவை திறந்து உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கு நம்மளுக்கு ஃப்ரெஞ்சும் வேணும். ஃப்ரெஞ்சு எங்கே இருக்குதுன்னு தெரில. இங்கே என்னது இது? ஸ்டன்கன் ஆமோவா? இங்கே ஒரு ஆமோ இருக்கா? எப்பட்றா? நம்ம ஓகே நான் சரி மறந்துட்டேன் நான். இப்போ சுட்டோம்ல அந்த ஆமோ அங்கே போய் பறந்துருச்சு போல். ஓகே இதை கட் பண்ணுவோம். உள்ளேருந்து வேறு எவனா வந்துட போகிறான் பயமா. ஐயோ ஏம்மா இவன் ஸ்லெண்ட்ரினாவோட ஹஸ்பண்டு. ஓகே சேஃப் கீ இருக்குது. சேஃப்லியாவது எதாவது இருக்குமா? சேஃப் லாக்கரில் எதாவது இருக்குமான்னு பார்ப்போம். அது கீழே போகணும். ஓகே இங்கே என்ன ஏதோ சத்தம் கேட்குது. ஐயோ பின்னாடி இந்த வரானுங்க போலியே. ஓகே ஓடிடுவோம். அதோ சத்தரா கொய்யாலு இங்கேருந்து. ஐயோ காலி ஓடுறா போச்சு. ஆமாண்டே அவ்வாஸ்தா அடி சமாடி. ஓகே இப்போ நம்ம வந்து டே 2க்கு வந்தாச்சு. ஓகே டே 1லேயே இவ்வளோ பண்ணிட்டோமே. டே 2வில் கொஞ்சம் பண்ணிட்டா நம்ம டே 2லேயே வந்து இதுவாகிடலாமே, என்ன சொல்கிறது, வின் ஆகிடலாம். ஓகே இப்போ நம்ம வந்து நேராக ஏஞ்சி வீட்டுக்கு போவோம். சரி வீட்டுக்கு போவோன்ற பாருங்க. வீட்டுக்கு போய் தான்டா மாட்டினுக்கிறேன். நம்ம வீட்டுக்கு போவோம், இந்த வீட்டுக்கு வரல. ஓகே சத்தம் போட்டு மறுபடியும் அதே மாதிரி இவனுங்களை கூப்பிடுவோம். ஓகே நம்ம போய் ஒழிஞ்சுப்போம். இவனுக்கு கீழே வந்துட்டோம், நம்ம மேலே போயிடலாம். ஃபஸ்ட்டு யார் வைப்பாரா? கிராணியா கிராண்ட்பாவா? உங்கள் கெஸ் என்னன்னு சொல்லுங்கள் கைஸ், கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு சொல்லக்கூடாது. ஃபஸ்ட் நீங்களும் கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம் யாருன்ட்டு. கிராண்ட்பான்னு சொன்னவங்களுக்கு ரொம்ப ரொம்ப மிக்க நன்றின்ற பாருங்க. குட். அப்புறம் கிராணியும் போயிடுச்சு. கிராணி பின்னாடி தான் போகிறேன். அது காது கேட்கல போல். ஏன்னா கிராணி காது கேட்குமே, ஃபுட் ஸ்டெப்லாம் கேட்கல போல் அதுக்கு. ஓகே இப்போ நம்ம வந்து மேலே போவோம். மேலே போய் அந்த சேஃப் கீயை அங்கேயே விட்டோம் பார்த்தீங்களா? அந்த சேஃப் கீயை போய் எடுத்துகிட்டு சேஃபில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம கீழே தான் போனால் அவனுங்களும் கீழே தான் இருக்காங்க. ஆனால் நம்ம ரொம்ப கீழே போகல. இப்போ இது செகண்ட் ஃப்ளோரு, நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் எவனா இருக்கீங்களாடா? எவனும் இல்லை. ஓகே டோரில் எல்லாமே கட் பண்ணியாச்சு, மற்றபடி எல்லாமே முடிஞ்சிருச்சு. பட் இப்போதைக்கு இப்போ இது பேட்லாக்கி போடு. நம்ம அவ்வளோதான் எஸ்கேப்பே பண்ண போகிறோம் கைஸ். பாய் வரட்டா. ஓகே கைஸ் இப்போ நம்ம வந்து இந்த எஸ்கேப்பை முடிச்சிட்டோம். நம்ம வந்து டோர் எஸ்கேப் கச்சிதமாக இந்த டோர் எஸ்கேப்பை முடிச்சிட்டோம். ஸோ பை கைஸ். நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு சொல்லுங்கள். இன்னும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறமேட்டு நம்ம வந்து 100 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் போக போகிறோம். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன கேம் ப்ளே போடலான்னு சொல்லுங்கள். இல்லைனா நான் வந்து கிராணியே போடுறேன். ஸோ பை கைஸ், பை.